கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரதோஷ கால வழிபாடு. இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது முதல்ல சிவபெருமானும் நந்தி பகவானும் தான் நினைவுக்கு வருவாங்க. சரி, இந்த பிரதோஷ வழிபாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கருடமலை அன்பர்கள் அனைவரும் கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆள்ன்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. இப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து கருடமலையோடு பயணம் செய்யுங்க. ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பிரதோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாருக்குமே தெரியும், தேவேந்திரனோட சாபத்திற்காக அவருடைய இந்திர பதவியானது பறிபோகும் நிலை ஏற்படுகிறது. அப்போது தேவர்கள் அசுரர்கள் இணைந்து பார்க்கடலை கடைகிறாங்க அமிர்தம் வேண்டி. அப்போது ஆழகால விஷம் அந்த வாசுகி என்ற பாம்பை வச்சு சுற்றும்போது அது பாம்பு விஷத்தை கக்குது. அது ஆழகால விஷமாக வருகிறது. இதை தடுக்கும் பொருட்டு தேவர்கள் சிவனை நோக்கி வணங்குறாங்க. அப்போ அந்த விஷத்தை அவரே சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிடும்போது அம்பிகையால் தொண்டை பகுதியில் நிறுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, அது உடல் முழுவதும் பரவிச்சு அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும். சிவனுக்குள் இந்த உலகம் அடக்கம் என்பதை நிரூபிப்பதற்காகவே தொண்டையில் மட்டும் நிறுத்தி விடுறாங்க. அதுபோன்று நிறுத்திய பகவானு தான் நாம் திருநீலகண்டர் அப்படின்னு அழைக்கிறோம். அதே பார்த்திங்கன்னா, அந்த ஆழகால விஷம் நிறுத்திய பிறகு பகவான் தன்னுடைய ரிஷப வாகனத்தின் மீது ஏறி தாண்டவம் புரிகிறார். அதாவது ரிஷப வாகனம் என்பது நந்தி பகவானை குறிக்கும். ரிஷப வாகனத்தின் 2 கொம்புகளுக்கு நடுவே பிரணவ வடிவத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த 2 கொம்புகள். அந்த 2 கொம்புகளுக்கு நடுவே மீதேறி தாண்டவத்தை புரிகிறார். இதனை கண்ட தேவர்களும் மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர். இந்த காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த காலம் அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் சனிக்கிழமையில், அதாவது வளர்பிறை திரியோதிசி அன்று ஏற்படக்கூடிய 4:30 முதல் 6 மணி வரையான காலத்தை தான் நாம் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிரதோஷம் எதனால் உருவாகியது அப்படின்னு. இந்த நேரத்தை தான் பிரதோஷ நேரமாக நாம் எடுத்து சிவ வழிபாடு நடத்திட்டுருக்கோம். நந்தி பகவானுக்கு பூஜைகள் செஞ்சிட்ருக்கோம். இந்த காலகட்டத்தில் வர பிரதோஷத்தை, அதுவும் சனிக்கிழமையில் வர பிரதோஷம் சிறப்பு அப்படின்றத நினைவு கூர்ந்து நாம் ஒவ்வொரு பிரதோஷ நாட்களிலும் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். இந்த பிரதோஷம் அப்படின்றது அதாவது திரியோதசி திதியை வச்சு தான் கொண்டாடுறோம். இது வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். வளர்பிறை தேய்பிறை 2 நாட்களிலும் வரக்கூடிய திரியோதசி பட்சத்தில் வரக்கூடிய திரியோதசி திதியில் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தையே பிரதோஷம் அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்க, அந்த பிரதோஷத்துக்கு நம்ம எப்படி தெய்வத்தை வணங்கணும், சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம போன உடனே நேரடியாக சிவனை பார்ப்போம், நந்தியை பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. பிரதோஷ நாளில் மட்டும் நேரடியாக சென்று நந்தி பகவானை வணங்கி பின்னர் நந்தி பகவானுக்கு பின்புறம் நின்று அவரோட 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்ய வேண்டும். அவரோட 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்தால் பிரதோஷத்திற்கான பலனை பிரதோஷ வழிபாட்டிற்கான பலனை நாம் அடைய முடியும். இதுதான் பிரதோஷத்திற்கு சிவபெருமானை வழிபடும் முறை. சரிங்க, சிவபெருமானை வழிபட்டோம். சிவன் ஆலயத்தை எப்படி வலம் வர வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம்.
அதாவது பார்த்திங்கன்னா நேரடியாக சென்று நந்தி பகவானை வழிபட்டு பிறகு இடதுபுறமாக, நம்ம எப்போதுமே வலதுபுறமாகத்தான் சுற்றுவோம். ஆனால் பிரதோஷத்துக்கு இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரர் ஆலயம் வரை சென்று அவரை வணங்கி மீண்டும் அதே திசையை திரும்பி, போன திசையே திரும்பி நந்தி பகவானை வணங்கி மீண்டும் வலதுபுறமாக ஆலயத்தை சுற்றி வந்து, அதாவது சண்டிகேஸ்வரர் ஆலயத்திற்கு முன் இருக்கும் கோமுகம் எனப்படக்கூடிய அபிஷேக நீர் வரும் இல்லையா, அந்த பகுதியை தாண்டக்கூடாது. தாண்டாமல் மீண்டும் அதே பகுதியை திரும்ப வந்து நந்தி பகவானை வணங்கி திரும்பவும் அதே போல நந்தியிடமிருந்து கோமுகம் தாண்டாமல் அதுவரை சென்று திரும்பவும் அதே பக்கத்தை வந்து வலம் வந்து வழிபட வேண்டும். இது போன்று 3 முறை வழிபட வேண்டும். இந்த சுற்றானது பிரணவ சுற்று என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக நந்தி பகவானை 3 முறை வழிபடக்கூடிய இந்த பிரதட்சணத்துக்கு சோம சுத்த பிரதட்சணம் அப்படின்னு அழைக்கிறோம். சோம சுத்த பிரதட்சணம். சரிங்க, இது மற்ற நாட்கள்லாம் வழிபாடு செய்யலாமா, பிரதோஷத்தில் மட்டும் வழிபாடா அப்படின்னா, பிரதோஷத்துக்கு மட்டும் உரிய இந்த சோம சுத்த பிரதட்சணம் செய்யணும். மற்ற நாட்களில் நான் எப்படி வலதுபுறமாக செய்வோமோ அதை போல சுற்றணும். ஏன் இதை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழகால விஷம் வெளிப்பட்ட போது தேவர்களை இந்த ஆழகால விஷம் துரத்துகிறது. அப்படி துரத்தும் போது தேவர்கள் மற்றவர்களும் கைலாயத்தை நோக்கி ஓடுகிறார்கள். கைலாயத்தை நோக்கி ஓடும்போது அவர்களுக்கு எதிர்பட்டு மீண்டும் அவர்கள் எதிரே நின்று ஆழகால விஷம் அவர்களை விரட்டுகிறது. அப்படி விரட்டும் போது தேவர்கள் சென்ற திசையே திரும்பி மீண்டும் ஓடி வருகிறார்கள். இவ்வாறாக இந்த திரும்பி ஓடி வந்து சிவன் அவர்களுக்கு தரிசனம் தருகிறார். இதனையே குறிக்கும் வகையில் நாம் இந்த சோம சுதப்சன சுத்த பிரதட்சணம் என்ற நாம் இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும். இதை நாம் பிரதோஷ நாட்கள் மட்டுமே கடைபிடிப்பது உத்தமம். சரிங்க, இதுபோன்று பிரதோஷ நாட்களில் சிவனையும் நந்தி பகவானையும் இது போன்ற சோம சுத்த பிரதட்சண வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், முறைப்படி தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன், வியாதி, அகால மரணம், வறுமை, பாவம், மனத்துயரம் நீங்கி நமக்கு முக்தி கிடைக்கும். அதே போல் பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு என்ன நம்ம நைவேத்தியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தி பகவான் பிரதோஷ நேரத்தில், அதாவது சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டபோது நந்தி பகவான் அவரது கையை மோந்திருப்பார். அப்படி மோந்து பார்க்கும்போது நந்தி பகவான் மயக்க நிலையை அடைந்து விடுவார். தாய் அம்பிகையானவள் தன்னுடைய மகன் இந்த நிலையை அடைந்து விட்டானே என்று துயரப்படும் போது சிவபெருமான் அரிசி மாவுடன் வெல்லத்தை கலந்து கொடுத்தால் அவன் மூச்சு பெறுவான், அதாவது மயக்க நிலையிலிருந்து விடுபடுவான் என்று கூறுகிறார். தாய் பார்வதியால் நந்தி பகவானுக்கு அளிக்கப்பட்ட அரிசி மாவும் வெல்லமும் கலந்து கொடுக்கப்பட்ட அந்த இதுவானது காப்பரிசி நெய்வேத்தியம் எனப்படுகிறது. இதனை நாமும் செய்தால் பெற்ற தாய் எவ்வாறு மகனுக்கு உணவு கொடுப்பாலோ அந்த பலனை நாமும் அடையலாம். எனவே பிரதோஷ நாட்களிலே நந்தி பகவானுக்கு அரிசி மாவுடன் வெல்லம் கலந்து கொடுப்பது சிறந்த பலனை தரும். சரிங்க, இதுக்கு அடுத்தபடியாக பிரதோஷத்தோட வகைகளை பார்ப்போம். பிரதோஷம் குறைஞ்சபட்சம் 20 வகைகள் இருக்குது. இந்த வீடியோ பெருசாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய பலன் ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கும், அளவு பெரியதாக இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ பிரதோஷ வகைகளை பார்க்கலாம். முதல்ல தினசரி பிரதோஷம். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய சந்தியா காலத்தை நம்ம பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். இந்த கால நேரத்தில் தினமும் 5 வருடம் தொடர்ந்து எவர் ஒருவர் சிவ தரிசனத்தை இந்த காலத்தில் பிரதோஷ காலத்தில் தரிசனம் செய்கிறாரோ அவருக்கு முக்தி நிச்சயம் கிட்டும் என்று
கூறப்படுகிறது. அடுத்த இரண்டாவதாக பட்ச பிரதோஷம். பட்சம் அப்படின்றது 15 நாட்கள் தெரியும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சுக்லபட்சம், அதாவது வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய 13வது திதியான திரியோதசி திதியில வரக்கூடிய பிரதோஷம்தான் பட்ச பிரதோஷம். இந்த பட்ச பிரதோஷத்துல பட்சலிங்கேஸ்வரரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இது பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாத பிரதோஷம். இந்த பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். தேய்பிறை காலத்தில் வரக்கூடிய 13வது நாள் திதியான திரியோதசி திதியை தான் நாம் இந்த மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாத பிரதோஷ நாளில் பானலிங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்சத்திர பிரதோஷம். பிரதோஷ திதியாகிய திரியோதசி திதியில் வர நட்சத்திரத்திற்கு உரிய சிவனை வழிபாடு செய்வதே இந்த நட்சத்திர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு திதி வரும், நட்சத்திரமும் வரும். அந்த பிரதோஷ நேரத்தை தான் திரியோதசி திதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தா கூட எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு என்று கூறப்படுகிறது. அதையே நட்சத்திர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பூரண பிரதோஷம். பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா திரியோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேராத திரியோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷமே பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா திரியோதசமி திதி பிரதோஷ நாளில் திரியோதசமி திதி முடிஞ்சு சதுர்த திதி தசை திதி சேரும். ஒரு 4 to 6னா 5 மணி வரைக்கும் திரியோதசி திதி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக திரியோதசி திதியே 4 to 6 வரைக்கும் இந்த பிரதோஷ நேரத்தில் இருக்குமே, ஆனால் அதையே பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் சுயம்பு லிங்கத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. இப்படி வழிபாடு செய்யும் போது நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது பலனை கொடுக்கும். அடுத்ததாக இருக்கிறது திவ்ய பிரதோஷம். இந்த திவ்ய பிரதோஷம் அப்படின்றது பிரதோஷம் இருக்கிற நாளான துவாதசி திதியும் திரியோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேர்ந்து வந்தால் அது திவ்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன்னைக்கு பிரதோஷம் இருக்கிற நாள் அப்படின்னா காலை வரைக்கும் துவாதசி திதியும், அப்புறம் பிரதோஷ நேரத்தில் திரியோதசி திதியும், அப்புறமா அதே நாளில் சதுர்தசி திதியும், இந்த 3 திதியும் ஒரே நாளில் பிரதோஷ நாளில் வந்தது அப்படின்னா அதுக்கு திவ்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரங்களில் மரகத லிங்க வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற வினைகள் முழுவதும் தீர்ந்து நம்ம இறைவனை சரணடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறமா பார்த்தீங்கன்னா தீப பிரதோஷம். இந்த தீப பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினமான திரியோதசி திதியில் தீபங்களை தானமாக செய்வது தான் தீப பிரதோஷம். தீபதானம் செய்யலாம், அல்லது சிவ ஆலயங்கள் முழுவதுமாக தீபங்களை ஏற்றி சிவனை வழிபாடு செய்வது இது திவ்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அபய பிரதோஷம் அல்லது சப்த ரிஷி பிரதோஷம். இது அபய பிரதோஷம் அப்படின்னா வானத்தில் வடிவில் தெரிய நட்சத்திர கூட்டங்களையே நம்ம சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்தெந்த மாதத்தில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களில் தெரியும். இதனை பார்த்து, அதாவது இந்த நட்சத்திர கூட்டங்களை பார்த்து திரியோதசி திதியில் பிரதோஷ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இதற்கு தான் பார்த்திங்கன்னா சப்த ரிஷி மண்டல பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வாறு நட்சத்திர கூட்டங்களை பார்த்து பிரதோஷ வழிபாடு செய்வது என்ன பலனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிவபெருமானோட அருள் நமக்கு எந்தவித தரமும் பார்க்காமல், இவன் பாவம் செஞ்சவன் புண்ணியம் செஞ்சவன் அது போன்று எந்தவித பாவ புண்ணியங்களும் பார்க்காமல் நமக்கு சிவபெருமான் அருள் புரிவார் என்பதை இந்த பிரதோஷ வழிபாடு, அபய பிரதோஷ வழிபாடு உணர்த்துகிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பிரதோஷம் மகா பிரதோஷம். சிவபெருமான் விஷமுண்ட நாளான கார்த்திகை மாதமும் சனிக்கிழமையும் திரியோதசி திதியுமே இந்த மகா பிரதோஷம் ஆகும். எனவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் இணைந்து வருவதனால் அதை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மகா பிரதோஷத்தை நாளில் சுயம்பு லிங்கத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்தம மகா பிரதோஷம். இது பார்த்தீங்கன்னா விஷம் அருந்திய தினமான சனிக்கிழமையும் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் சேர்ந்து வருவதையே உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சிருக்கோம். சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய வளர்பிறையும் சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் இணைந்து வருவதையே உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 11வது பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம். வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த மகா பிரதோஷம் வரும். அதாவது சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம். அவ்வாறு ஒரே ஒரு முறை மட்டும் வருடத்தில் வருவது ஆனால் அதை ஏகாட்சர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு ஒரு நாள் ஒரே முறை மட்டும் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவ ஆலயத்தில் அமர்ந்து ஓம் என்ற பிரணவத்தை உங்களால் முடிந்தவரை ஓதுங்கள், அதாவது வழிபாடு செய்யுங்கள். செய்துவிட்டு எம்பெருமான் விநாயகரை வணங்கி ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினால் பல சௌபாக்கியங்களையும் அடையலாம் என்பது இந்த பிரதோஷ வழிபாடின் சிறப்பு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அர்த்தநாரி பிரதோஷம். இந்த அர்த்தநாரி பிரதோஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருடத்தில் 2 முறை மகா பிரதோஷம் வந்தது அப்படின்னா அதை அர்த்தநாரி பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். 2 சனிக்கிழமைகளில் பிரதோஷம் வந்ததுன்னா அதை அர்த்தநாரி பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரதோஷ வழிபாடு யாருக்கெல்லாம் உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது திருமண தடை இருக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாடு செய்யும்போது திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவி பிரிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒன்று சேர இந்த அர்த்தநாரி பிரதோஷ வழிபாடு சிறந்ததாக அமைகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரிகரண பிரதோஷம். இது வருடத்திற்கு 3 முறை மகா பிரதோஷம் வந்தது என்றால் இந்த திரிகரண பிரதோஷம் என்று கூறுகிறோம். இந்த நாட்களில் பிரதோஷ வழிபாடு முடிந்த பிறகு அஷ்டலட்சுமிகளையும் வழிபாடு செய்தல் வேண்டும். இவ்வாறு அஷ்டலட்சுமிகளை நாம் வழிபாடு செய்யும் போது சிவபெருமானின் அருளாசியோடு அஷ்டலட்சுமிகளின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்ம பிரதோஷம். இது வருடத்தில் 4 முறை மகா பிரதோஷம் வந்ததானால் அதற்கு பிரம்ம பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரம்ம பிரதோஷத்தில் பிரம்மாவுக்கு திருவண்ணாமலையில் ஏற்பட்ட சாபம் நீங்க ஒரு வருடத்தில் 4 மகா பிரதோஷங்கள் வழிபாடு செய்து சாப விமோசனம் பிரம்மனே பெற்றார். இதனால் நாமும் அதே போன்று 4 மகா பிரதோஷங்களை வழிபாடு செய்தோமே ஆனால் நமது முன்ஜென்ம பாவம் நீங்கி நன்மைகளை அடையலாம். அதுக்கு அடுத்ததாக 15வது பார்த்தீங்கன்னா அக்ஷர பிரதோஷம். வருடத்திற்கு 5 முறை வருகின்ற பிரதோஷம் அக்ஷர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தாருகா வனத்தில் இருக்கிற ரிஷிகள் தான் என்ற அகந்தையில் சிவபெருமானை எதிர்க்கிறார்கள். இவ்வாறு சிவபெருமானை எதிர்க்கும் போது சிவபெருமான் பிட்சாடனர் வேடத்தில் ரிஷிகளுக்கு தக்க பாடத்தை புகுற்றினார். இவ்வாறு இருக்கும்போது தனது தவறை உணர்ந்த ரிஷிகள் இந்த வருடத்திற்கு 5 முறை வந்த மகா பிரதோஷத்தை வழிபாடு செய்தார்கள். பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தார்கள். இவ்வாறு செய்து தன்னுடைய பாவங்களை நீக்கி விமோசனம் பெறுகின்றனர்.
இதையே அக்ஷர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா கந்த பிரதோஷம். கந்த பிரதோஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அது அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்னாக இந்த சனிக்கிழமையும் திரியோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்த பிரதோஷத்தை வழிபாடு செய்து சூரசம்ஹாரம் செய்தார். எனவே இவ்வாறு வரும் பிரதோஷத்திற்கு கந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கந்த பிரதோஷ வழிபாட்டினால முருகப்பெருமானோட பூரண அருளாசி நமக்கு கிடைக்கும். 17வதாக இருக்கக்கூடியது சஜ்ஜ பிரபா பிரதோஷம். ஒரு வருடத்தில் 7 முறை மகா பிரதோஷம் வந்ததுன்னா அதை சஜ்ஜ பிரபா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ண பரமாத்மாவோட பிறப்பிற்கு அவரோட தாய் தந்தையருமான வாசுதேவரும் தேவகியும் அவரது தாய் மாமன் கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார்கள். அடைக்கப்படும் பொழுது கிருஷ்ணருக்கு முன் பிறந்த 6 குழந்தைகளையும் அவர் அழித்தார். எனவே இந்த 8வது குழந்தையாவது நமக்கு நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி 7 மகா பிரதோஷங்களை வழிபாடு செய்கின்றனர். இவ்வாறாக வழிபாடு செய்த பிறகே கிருஷ்ண பரமாத்மா பிறக்கிறார். இவ்வாறு 7 மகா பிரதோஷங்களை நாமும் வழிபடுமையானால் முற்பிறவில் ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் நமக்கு நீங்கும். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் பிரதோஷம். வருடத்திற்கு 8 மகா பிரதோஷங்களை வறுமையானால் அதனை அஷ்டதிக் பாலகர்கள் அஷ்டதிக் பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஷ்டதிக் பிரதோஷ வழிபாடு மூலம் அஷ்டதிக்கு பாலகர்களும் மகிழ்ந்து நமக்கு நீடித்த செல்வம் புகழ் கீர்த்தி ஆகியவற்றை தருவாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 19வதாக இருக்கிறது நவகிரக பிரதோஷம். வருடத்தில் 9 முறை வரக்கூடிய பிரதோஷம் நவகிரக பிரதோஷம். இது மிகவும் அரிது. இதனால் நம்ம இந்த மாதிரி நவகிரக பிரதோஷம் வரும்போது நவகிரக பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக சிவன் அருளோடு நவகிரக அருளும் நமக்கு கிடைக்கும். 20வதாக இருக்கிறது துத்த பிரதோஷம். அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடியது இந்த துத்த பிரதோஷம். 10 மகா பிரதோஷத்தை வருடத்தில் நாம் கண்டோமையானால் அதனை துத்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த துத்த பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நாம் சொன்ன முறைப்படி வழிபடுவைமையானால் குருடனும் பார்வை பெறுவான், முடவனும் நடப்பான், குஷ்டரோகம் நீங்கும், கண் சம்பந்தமான அனைத்து நோய்களும் குணமாகும் என சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. நாம் இதுவரைக்கும் பிரதோஷம்னா என்ன, பிரதோஷம் எப்படி உருவாக்கப்பட்டது, பிரதோஷ நேரத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும், அதாவது நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு நடுவே தான் சிவபெருமானை காண வேண்டும் என்றும் சிவபெருமான் ஆலயத்தை எவ்வாறு வலம் வர வேண்டும் என்றும் பார்த்தோம். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. இதை சிவபக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பிரதோஷங்களில் வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த கருடமலையோடு அன்பர்கள் பயணிச்சோமானால் எனக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்களை இதில் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.